ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2024 உங்களோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீழே இந்த வீடியோ நினைச்சுக்கிறத பார்க்க போறீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க விஷயம் நமக்கு தெரியும். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது எந்த மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நமக்கு மார்க் ஃபுல் மார்க் வரும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அது தெரியணும் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்டு அஃபிஷியல் ஆன்சர் கீயை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் கொஸ்டினுக்கு உங்களுக்கு எப்படி மார்க் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க, உங்களோடக்கு எப்படி மார்க் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க, கட்டுரை, அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு பாணயம் பாராட்டுதல் எல்லாத்துக்கும் எப்படி மார்க் உங்க அலாட்மெண்ட் பண்ணுறாங்க விஷயம் உங்களுக்கு நினைச்சிங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாருங்க, உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு முதல் கொஸ்டின் பாருங்க, 16, 17வது கேள்வி பாருங்க. தற்கால உரைநடையின் சிலேடை அமையும் மையத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருங்க, விடைக்கேற்ற வினா அமைக்கும். இந்த ரெண்டுக்குண்டான ஆன்சர் பாருங்க. சார் நான் ஸ்லோலான மெட்டீரியல் பார்த்து படிச்சிருக்கேன் சார், ஏன்னா எங்கள் மிஸ் எனக்கு இந்த கொஸ்டின் பெருசாக கொடுத்து வச்சுருக்காங்க சார், இப்போ எங்களுக்கு மார்க் குறையுமா சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, நீங்கள் எந்த மெட்டீரியல் பார்த்து படித்தாலும் சரி உங்களுக்கு அது உண்டான கரெக்டான ஆப்டான ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக 2 மார்க் என்ன செய்வாங்க அப்படின்னா போட்டுருவாங்க. சரிங்களா, கீழே பாருங்க, 16வது கொஸ்டின் கீழே பாருங்க, பொருத்தமான விடை எழுதிருக்கு முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா. 17வது கொஸ்டின் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மார்க். ஏன்னா அந்த ஆன்சர் கீழே உள்ள மார்க் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, கரெக்டான ஆன்சர் எழுதினா உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மார்க் வரும். அடுத்தா பாருங்க, அடுத்த 4 கொஸ்டின் பார்க்கலாம், வித் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேங்களா. 18வது கொஸ்டின் பாருங்க, வறுமையிலும் படிப்பின் மீதும் நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்றிதழ்கள். இந்த கொஸ்டினையும் வச்சுக்கோங்க. அடுத்தா பாருங்க, முயற்சி என்னும் தொடக்கம் திருக்குறளை எழுதுக. 21வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அந்த 4க்கு உண்டான ஆன்சர் பாருங்க. பார்த்தாச்சா. 18வது கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு ஆன்சரை 2ஆ பிரிச்சு கொடுக்குறாங்க. 1 மார்க் 1 மார்க் கொடுத்துருவாங்க. வறுமை நிலையில் பழைய புத்தகங்களில் இருக்கும் கடைக்கு சென்று புத்தகங்களை வாங்கி படித்தான் எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க். அடுத்த பாயிண்ட் பாருங்க, உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகம் வாங்கிவிட்டு பட்டினி கிடந்தான், இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். 21வது கொஸ்டின் பாருங்க, முயற்சி அப்படிங்கிறதுக்காக நம்ம புக்கில் எந்த திருக்குறள் இருக்கோ அந்த திருக்குறள் தான் நீங்க நினைச்சிருக்க எழுதணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 22, 23, 24, 20 இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு எப்படி ஆன்சர் போடுறாங்க பாருங்க. இதுல 23வது பாருங்க, 2 சொற்றொடரை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. இதன் 19 உருட்டிலக்கணம் கலைச்சொல். அடுத்ததா 27, 26, 28 இதுக்கு உண்டான ஆன்சர் கீ பாருங்க. ஃபர்ஸ்ட் 22வது கொஸ்டின், அடுத்து 23, 24வது கொஸ்டின் பாருங்க. நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு, அது வந்து என்னது பகுதி என்னது விகுதி என்னது உடன்குறிமை ஏன் தனியா இருக்கீங்க அதுக்கு 1 மார்க். சரிங்களா. அடுத்ததான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆன்சர் கீ நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம எதுக்கு ஆன்சர் கீ பார்க்க போறோம் அப்படின்னு, கட்டுரைக்கு எப்படி மார்க் போடுறாங்க, அடுத்ததான் கடிதத்துக்கு எப்படி மார்க் போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்கணும். ஓகேங்களா. கேள்வி வினா எண் 38, 39, 40, 41, 42 இதுக்கு எப்படி உங்களுக்கு மதிப்பெண் வழங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. தமிழரோட மருத்துவ முறை எழுதினீங்கன்னா 2 மார்க், நவீன மருத்துவ முறை எழுதினீங்கன்னா 2 மார்க், அவ்வளவுதான். அதுல இத்தனை பாயிண்ட் இருக்கணும் அத்தனை பாயிண்ட் இருக்கணும், இந்த 10 பக்கத்துக்கு எழுதணும் 2 பக்கத்துக்கு எழுதணும் அவசியம் இல்லை. என்ன பாயிண்ட் இருக்குமோ அந்த பாயிண்ட் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நினைச்சுவாங்கன்னா மார்க் கண்டிப்பா நினைச்சுவாங்க அப்படின்னா ஃபுல் மார்க் நினைச்சுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இப்போ அடுத்தா பாருங்க, கடிதத்துக்கு உங்களுக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. தம்பிக்கு கடிதம் எழுதுறாங்க, இடம் நாள் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 1/2 மார்க், எதை பத்தி எழுத போற எழுதிட்டீங்கன்னா அதுக்கு 1/2 மார்க், இந்த கடிதத்தோட செய்தி இருக்கா அதுக்கு உங்களுக்கு 2 மார்க், இப்படிக்கும் போட்டு எழுதுவோமா அதுக்கு ஒரு 1 மார்க், உரைமேல் முகவரி அதுக்கு 1 மார்க், 4 இடம் எழுதியாச்சுன்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க் வந்துருச்சு. சரிங்களா. இப்படிக்கும் போட்டு கையில் போட்டாலும் 1 மார்க் வந்துருச்சு, உரைமேல் முகவரி எழுதிட்டீங்கனாலே எத்தனை மார்க் வந்துச்சு 1 மார்க். ஸோ இதை மட்டும் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு 2.5 மார்க் வந்துடும் அசால்ட்டா. சரிங்களா. அடுத்து பாருங்க, அனுப்புனர், பெறுநர், பொருள்,
முடிவு, இடம், நாள், உரைமேல் முகவரி. இந்த கண்டனை மட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா 3 மார்க் வந்து அதை முக்கியமான மெயின் இந்த பாடி ஆஃப் சொல்லுவாங்க மெயின் செய்திக்கு ஒரு 2 மார்க். சரிங்களா? 40 கொஸ்டின் பாருங்க. காட்சிக்கு ஏற்ற பொருத்தமான கவிதை எழுதியிருப்பேன் முழு மதிப்பெண்ணை வழங்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம எந்த கவிதைனாலும் எழுதலாம். எழுதிருந்தீங்க அப்புறம் உங்களுக்கு எத்தனை மார்க் போட்டுருவாங்க? 2 மார்க் நினைச்சுவாங்க அப்படின்னா போட்டுருவாங்க. அடுத்த மேல்நிலை சேர்க்கிறதுனால விண்ணப்ப படிவம் அதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததா 43, 44, 45. சரி, கட்டுரைக்கு எப்படி மார்க் போடுறாங்க, ரெடிவினாக்கு எப்படி மார்க் போடுறாங்க, துணைப்பாடத்துக்கு எப்படி மார்க் போடுறாங்க அப்படிங்கிறத அப்படின்னா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பாருங்க, செயற்கை நுண்ணறிவு முன்னுரை எழுதிங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க், முடிவுரை எழுதிங்கன்னா ஒரு 1/2 மார்க். ஸோ இதுலேயே உங்களுக்கு எத்தனை மார்க் வரும்? 1 மார்க் வரும். செயற்கை நுண்ணறிவை பற்றி எழுதணும். தென் அடுத்ததான் எந்திர மனிதனோட செயல்பாடு எழுதணும், வணிக பயன்பாடு எழுதணும். ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஒரு மார்க் வரும். அடுத்ததான் கண் வரலாறு. சரிங்களா? அறிஞர்கள் சார்ந்தவங்க புகழ்பெற்ற சாதனையாளர் இதை பற்றி நம்ம எழுதிருக்காங்க, அதுக்கு 2 மார்க். ஓகேங்களா? அடுத்ததான் உங்களுக்கு நம்ம கதை எழுதுவோமா? கதை எழுதுறதுல நல்லா நான் பிடிச்சவங்க கதை எழுதும்போது முன்னுரையும் போட்டு எழுதுங்க. சரிங்களா? முடிவுரையும் போட்டு எழுதுங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் முன்னுரைக்கு 1 மார்க் உண்டு, முடிவுரைக்கு 1 மார்க் உண்டு. அடுத்த சைடு சப்கட்டிங். இதுல ஒவ்வொரு சப்கட்டிங்கே பார்த்துக்கோங்க. அந்த சப்கட்டிங் போட்டு எழுதுங்க, ஒவ்வொரு சப்கட்டியும் 1 மார்க். சரிங்களா? அடுத்ததா நூலக மதிப்புரை. பொருத்தமான அதிலே நல்லா பாருங்க, பொருத்தமான விடை எழுதியத்தில் முழு மதிப்பெண் வழங்கலாம். இந்த ஹெட்டிங் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. பொருத்தமான எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் என்ன செய்வாங்க தாராளமாக போட்டுடலாம். ஆனா எனக்கு ஒன்று வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா நினைச்சோம் அப்படின்னா எழுதணும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் சிறுவினா குறிவினா எல்லாத்துக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு.